சகரியா தீர்க்கதரிசி திரும்பவும் தன்னோட கண்களை ஏறெடுத்து பார்க்கிற போது 2 வெண்கல பர்வதங்களுக்கு நடுவாக 4 ரதங்கள் புறப்பட்டு வர்றதை அவர் பார்க்குறாரு. அப்போ முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரையும், 2வது ரதத்துல கருப்பு நிற குதிரையும், 3வது ரதத்துல வெள்ளை குதிரையும், 4வது ரதத்துல புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டியிருந்ததாமா. இவைகள் ஆண்டவரிடமிருந்து புறப்படும் 4 ஆவிகள் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்குது. அந்த தூதன் இவருக்கு பிரதியுத்தரமாக சொல்றாரு, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் அப்படின்னு சொல்றாரு. இதே போல காரியங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் நம்ம பார்க்க முடியும். இந்த முதலாம் முத்திரையை உடைக்கிறப்போ இந்த கலர்ல குதிரை வருது, அல்லது 2வது முத்திரையை உடைக்கிறப்போ இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி நிறைய காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த நாட்கள்ல கூட நம்ம அறிவுக்கு எட்டாம எத்தனை ஆவிகள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருதோ நமக்கு தெரியல. எத்தனை முத்திரை உடைக்கப்பட்டிருக்குதோ நமக்கு தெரியல. வெளிப்படுத்தின விசேஷத்துல இப்படி எழுதப்பட்டிருக்குது. 6வது அதிகாரத்துல 4வது வசனம், சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டதாமா. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. இது 2ஆம் முத்திரை உடைக்கப்படுறப்போ இது நடக்குது. அது சிவப்பு குதிரை வர்றப்போ இது நடக்குது. கருப்பு வெள்ளை குதிரை வர்றப்போ வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவன் தன் கையில் வில்லை பிடித்திருந்தான். கருப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் தன் கையில் தராசை பிடித்திருந்தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல 6வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ முதலாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது வெள்ளை குதிரையும் கருப்பு குதிரையும் வருது. 2வது முத்திரையில சிவப்பு குதிரைகள் வருது. அதே போல புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வெள்ளை குதிரைகள் கர்த்தரின் கோபத்தை சாந்தி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு. வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷ காரியத்தை நம்ம ஒரே முட்டா நம்ம படிக்கும்போது நமக்கு எந்த காரியமோ நம்ம நாலேஜுக்கு விளங்கவே விளங்காது. பரிசுத்த ஆவியானவரோட வெளிச்சம் இல்லாம இந்த காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. ஆனா ஒரு காரியத்தை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் நடந்துட்டு வருது. நம்மளோட அறிவுக்கு எட்டாத எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. நம்ம கேள்விப்படாத எத்தனையோ காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா நம்மளை சுத்திலுமே சமாதான கேடும் அழிவும் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டே இருக்குது. யுத்தங்கள் நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்துல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களா ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம வாழும்போது நம்ம என்னைக்குமே கர்த்தருக்கு முன்னாடி நிலை நிற்கிறவர்களா இருப்போம். வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற நிறைய காரியங்கள், முத்திரைகள், குதிரைகள், இதை பத்தி நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. அதை பத்தின ஆழமான அறிவு நமக்கு இல்லாம இருந்தாலும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. அந்த ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயமா நம்மளை அவர் கூட்டிட்டு போவாருங்கிற அந்த விசுவாசத்தோடு நீங்களும் நானும் வாழ்ந்தோம்னா அதுவே போதுமானது.